சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம்தான். தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில இல்ல. தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில இல்ல. மெஜாரிட்டி பாஜக வாக்குன ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னு அறிவிச்சுட்டு நிதி ஒதுக்காம இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. தமிழ்நாடு ரெண்டு மிக பெரிய பேரிடரை சந்திச்சது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 37,000 கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டிருந்தோம், தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனா இதுவரை 276 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டப்படி வர வேண்டிய தொகை. அது இதுல என்ன வேடிக்கைன்னா, ரெண்டு மூத்த ஒன்றிய அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதியமைச்சர், ரெண்டு பேரும் நேரடியாக வந்து பார்த்துட்டு வர போனாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில இல்ல. நம்மளோட கோரிக்கைகள் எதுவுமே இதுல நிறைவேற்றப்படல. புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படல. ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டாரு. தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில இல்ல. பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளரோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை. பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில இருக்கு. ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும். அந்த வகையில இந்த நிதி ஒதுக்கீட்டுல நீதி இல்லை, அநீதி தான் அதிகமா இருக்கு. அரசியல் வந்து தேர்தல் களத்துல பாத்துக்கலாம். இப்ப எல்லாரும் இணைஞ்சு நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேற்று தான் சொல்லியிருக்காரு. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. ஆனா நேத்து அவர் சொன்னதுக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு. வாக்களிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மைகளை செய்யறதுதான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படித்தான் தமிழ்நாடோட அரசோட செயல்பாடுகள்லாம் இருக்கு. இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாத்திக்கணும்னு கேட்டுக்கிட்டான். வருகிற 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனா நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில அந்த கூட்டத்துல பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட தேவைகள், உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்துல தொடர்ந்து நாங்க போராடுவோம். நாளைய தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில போராட்டம் நடத்த போறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அதுக்கு நாங்க அனுமதியும் கொடுத்திருக்கோம். 40க்கு 40 வெற்றி தான் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் மேல அவ்வளவு ஆத்திரத்தில் இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில்.